peacemakers of Christo. உன் மனது கொடுக்கும் மனதா கெடுக்கும் மனதா? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே, மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் சுவாமி. தெய்வ கர்த்தாவே, நீர் அந்நாளிலே அப்பா உன்னிடம் இல்லை இருந்த போதிலும் அந்த பிள்ளைகளோடு இருந்ததை எடுத்துக்கொண்டு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும், ஆண்டவரே 7 மீன்களையும் 4 துண்டுகளையும் நீர் எடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பரஸ்பரமாக பரிந்து கொடுத்திர. ஆண்டவரே இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அந்நாளிலே இஸ்ராயல் மக்கள் சாப்பாடு கூட இல்லாமல் அவர்கள் பாலைவனத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தீர் ஆண்டவரே, அவர்களுக்கு மாம்சத்தை கொடுத்தீர் ஐயா, காடைகளை கொடுத்தீர் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உன் பிள்ளைகளுடைய பசியை நீர் உணர்ந்தவர் ஆண்டவரே. அப்பா, உன் பிள்ளைகளுடைய தாகத்தை உணர்ந்தவர் ஆண்டவரே. உன் பிள்ளைகளுடைய ஏக்கங்களை உணர்ந்தவர் ஐயா. உன் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை உணர்ந்தவர் சுவாமி. அப்பா தெய்வமே, என் உள்ளம் என்ன நினைக்கிறது? நான் எப்படிப்பட்டவன்? நான் நல்லவனா கெட்டவனா? அழுகிறனா? மன பாரத்தோடு இருக்கிறனா? பயத்தோடு இருக்கிறனா? கவலையோடு இருக்கிறனா? கண்ணீரோடு இருக்கிறனா? அனைத்தையும் உணர்ந்தவர் நீர் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனே, என்னை நிரப்புவதற்கு என் அளவையை எடுத்து நீர் அளக்கிறீர ஆண்டவரே. ஏசப்பா தெய்வ கர்த்தாவே, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவியால் தான் உனக்கும் அளக்கப்படும் என்று தெய்வ ராஜாவே, இன்றைய நாளிலே கிறிஸ்தவ மதத்திலே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் எப்படி வாழணும், எப்படி கொடுக்கணும், எப்படி பெறணும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எந்த அளவையினால் அளக்கிறாயோ அதே அளவையால் அளக்கப்படும் என்று கூறினீரே ஆண்டவரே. இன்று என்னுடைய அளவையிலே ஆண்டவரே, நான் என் அண்ணனுக்கு அளந்து கொடுப்பதில்லை, தம்பிக்கு அளந்து கொடுப்பதில்லை, அக்கா தங்கைகளுக்கு அளந்து கொடுப்பதில்லை, மனைவிக்கு நான் ஆண்டவரே மிகவும் குறுகியாக அளந்து கொடுக்கிறேன் ஐயா. மனைவிகிட்ட கஞ்சம் பிடிக்கிறேன் ஆண்டவரே, அண்ணன் தம்பிகள்கிட்ட கஞ்சம் பிடிக்கிறேன், பிள்ளைகள்கிட்ட கஞ்சம் பிடிக்கிறேன் ஆண்டவரே, பெற்றோர்கள்ட்ட கஞ்சம் பிடிக்கிறேன். என் புள்ள ஆண்டவரே வேலைக்கு போறான்ப்பா, கை நிறைய சம்பாதிக்கிறான் ஆண்டவரே, வீட்டு நடத்துறதுக்கு அப்பா 3000 5000 கொடுக்கறான் சுவாமி. ஆனா அவன் 50000 வாங்குறான் ஆண்டவரே. இவனை படிக்க வைக்க ஏசப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைத்தேன் ஐயா. இயேசுவே, இன்னைக்கு நான் குடும்ப கடனை அடைக்க முடியாது, நான் எதுக்கு குடும்பத்துக்கு காசு கொடுக்கணும் என்று பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, சம்பாதிப்பதை பெற்றோர்களிடம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஆண்டவரே. அப்பா, என் மகன் சொல்ல மாட்டேங்கிறா சுவாமி. இயேசுவே, எனக்கு மருந்து வாங்க காசு இல்லடா, கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா சுவாமி. நான் புடவை வாங்கி பல நாட்கள் ஆகுது, அப்பா ஒரு புடவை வாங்கணும், காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டேங்கிறான் சுவாமி. என் கணவன் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே. இயேசுவே, தெய்வ ராஜாவே, ஆண்டவரே, நான் நன்றாக தானே அளந்தேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே எனக்கு சோறு இல்லைனா கூட என் பிள்ளைங்களுக்கு நான் போட்டு அவர்கள் பசியை ஆற்றினேன் அல்லவா. இன்று நான் பசியினால கிடக்கிறேன். என் பிள்ளைங்க சுயநலவாதிக்காரர்களாக மாறி போய் விட்டார்கள் ஐயா. ஆண்டவரே, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து காசு கொடுப்பதில்லை சுவாமி. ஆண்டவரே, தெய்வ ராஜாவே, என் குடும்பம் சிதறி கொண்டிருக்கிறது ஐயா. இந்த பிள்ளைகள் அளக்கிற படி ஆண்டவரே கஞ்சனுடைய படியாக இருக்கிறது ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் அளப்பது இல்லை ஆண்டவரே, மருமகளுக்கு மாமியார் அளப்பது இல்லை, மாமியாருக்கு மருமகள் அளப்பது இல்லை ஆண்டவரே.
கஞ்சப்படியிலே அளக்குகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, அண்ணன் கஷ்டம் என்று சொன்னால், தம்பி கஷ்டம் என்று சொல்லி வந்தால், ஆண்டவரே என்கிட்ட இல்லப்பா, காசே இல்லப்பான்னு பொய் சொல்லுகிற நாவுகள் எத்தனையோ எத்தனையோ. ஆண்டவரே, உதவுகிற மனத்தன்மை இல்லை. ஆண்டவரே, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சோறு போடுன்னா, நான் இப்பதான் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன், கொஞ்ச நேரத்துல சோறாக்கி போடலாம் ஆண்டவரே, ஆனா பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன்ட்டு மன காயங்கள் கொடுக்கிறவர்கள். ஆண்டவரே, சொந்த அண்ணனு யாரும் இல்ல, சொந்த தம்பிக்கு யாரும் இல்ல, ஆனா சோறு போட மாட்டேங்கிற உலகம் ஆண்டவரே இது. ஆண்டவராகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த உலகம் சரியான படியினாலே அளப்பதில்லை. கோயிலுக்கு ஆண்டவரே அவன் 100 ரூபாயா எடுத்துட்டு வரான், 10 ரூபாயை தேடி போடுறான். ஆண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே நன்கொடை கொடுங்க, திருவிழா நடத்தணும்னா ஆண்டவரே 50 ரூபா கொடுக்கிறான் சுவாமி. ஆண்டவரே 50 ரூபாயில பூ கூட வாங்க முடியாதே அப்பா. தெய்வ ராஜாவே, இந்த பிள்ளைகள் உனக்கும் அளந்துதான் போடுகிறார்கள் ஐயா, கஞ்சப்படியிலே அளந்து போடுகிறார்கள். ஆண்டவரே, அண்ணன் தம்பிகளுக்கு அளந்து போடுகிறார்கள் கஞ்சப்படியிலே. ஆண்டவரே, ஏசப்பா, தெய்வ ராஜாவே, அதே அளவையினால் தானே நீர் அவர்களுக்கு அளக்க போகிறீர், அதை உணர மாட்டேங்கிறார்களே. ஆண்டவரே, இவர்களுக்கு அளப்பதும் இல்லாமல் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நீர் தானே அளக்க போகிறீர் ஐயா. கஞ்சப்படியிலே தானே அளக்க போகிறீர் ஐயா. நோயின் படியினாலே அளக்க போகிறீர் அல்லவா, கடன் படியினாலே அளக்க போகிறீர் அல்லவா. தெய்வமே, அப்பா, இவர்கள் எவ்வளவு கருமையாக இருக்கிறார்களோ அதே கருமித்தனத்திலே நீர் அளக்க போகிறீர் அல்லவா. தெய்வ ராஜாவே, இன்னும் மிகுதியாக கொடுக்க போகிறீர் அல்லவா. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, நான் 1 ரூபா கொடுத்திருந்தா எனக்கு 50 பைசா தான் நீ கொடுக்க போகிறீர் சுவாமி. ராஜாதி ராஜாவே, ஏனென்றால் நான் அளந்தது கஞ்சப்படியினாலே சுவாமி. ராஜாதி ராஜாவே, உன் பிள்ளைகளை மாற்றுங்க ஐயா. தாராள இதயத்தோடு அன்னதானம் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க, 4 வயிற்றை நிரப்பக்கூடிய கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, மன நிறைவோடு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, தியாக காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க. 100 டிரெஸ் 50 டிரெஸ் வச்சிருக்காங்க, ஏழைகளுக்கு 2 டிரெஸ் கொடுக்க முடியல. ஆண்டவரே, ஏசப்பா, பல லட்சங்கள் பல கோடியில வீடு கட்டுறான். ஆண்டவரே, ஒரு 2 லட்சம் போட்டு ஒரு ஏழைக்கு ஒரு வீடு கட்ட கொடுக்க ஆண்டவரே அவனுக்கு மனத்தன்மைகள் இல்லை. ஆண்டவரே, அப்பா, சுயநலவாதி உலகமாக இது மாறி போய் விட்டது. தேவனாகிய கர்த்தாவே, அதே அளவையினால் நீர் அளக்காதீர். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் தெரியாமல் செய்கிற பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நல் வாழ்க்கையை கொடுத்து, தெய்வ ராஜாவே, நீர் அந்த பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல, ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை
ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது, தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு, கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரவுசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்ல 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளை. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது. பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம். சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.